கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்குனர் சிகரம். அவர் வந்து அவருடைய படங்களுக்கு வந்து பெண் கதாபாத்திரங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இந்த கேரக்டர். அப்ப சேலஞ்ச் என்னன்னா இந்த கேரக்டர் யார் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி லிங்குசாமி சார் தான் வராது நம்மளுக்கு. அவர் சொன்னாரு தூக்கி படம் அவருடைய படம் தான். தூக்கி எவ்வளவு பெரிய இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் ஒரு காலம் சொன்னா எல்லாருமே வந்து ரெஸ்பெக்டோட வந்துருவாங்க. அப்படி நாங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது வந்து மிஸ் லக்ஷ்மி மேடம். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க அவங்களோட மலேசியா வந்தாச்சு. நம்ம தத்துவ சாதவன் சார் அவர்களுக்கு வந்து கிளாஸ் அடிச்சு நம்ம துவங்கி வச்சாரு. ரொம்ப அழகாக ஆரம்பிச்சது. சில பல காரணங்கள்னால இந்த ஒரே நாளில் லக்ஷ்மி மேடம் படத்தில் இல்லாமல் ஒரு சூழல் வந்துச்சு. இது வந்து ஒரு டைரக்டர் டெவலப்மெண்ட் ப்ரெஷர்னு வந்து உண்மையிலேயே புரிஞ்சுக்கணும். ஒரு யூனிட்டை புரிஞ்சுக்கிட்டு வந்தாச்சு. சில பேரை வச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து ப்ரொடியூசருக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில ஒரு ஹீரோயின் வந்து திடீர்னு இல்லாமல் போகும்போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னொரு ஹீரோயின் ஒரு விஷயம் நான் சொல்லணும். அவர் வந்து கிட்டத்தட்ட 18 முக்கியமான ஹீரோயின்களுக்கு இங்கிருந்து போன் மூலமாக கதையை சொன்னார். இந்த ஷூட்டிங் நடந்துட்டு ஒரு பக்கம் ஷார்ட் முடிஞ்சு அடுத்த ஷார்ட் சொல்லிட்டு அந்த கேரக்டர் பேசிட்டு அன்னைக்கு நைட் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா ஃபோனில் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஹீரோயினுக்கு அவர் கதை சொல்லுவார். நீங்கள் நம்ப பார்த்தீங்கன்னா அந்த 18 ஹீரோயினுக்கும் இந்த படத்தில் நடிகருக்கு முன்னுந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே நடிக்க முன்னுந்தாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அவங்களால இங்கே வர முடியாது. யூனிட்டோட நடிக்க ஒரு டேரக்டர் வர முடியாது. அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து கயல் ஆனந்தியை வந்து இந்த கேரக்டர் வந்து கிடைச்சாங்க. ஃபேண்டாஸ்டிக் ரோல். கயல் ஆனந்தி இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கயல் ஆனந்தியை தவிர இந்த படத்துல அந்த கேரக்டர் வேற யாருமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த இன்னொரு கேரக்டர் வந்து யார் பண்ண போறாங்க போதுதான் ரக்ஷிதா வந்து ரக்ஷிதா கேரக்டர் வந்து எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லை. அது ரக்ஷிதா வந்து அவன் என் கேரக்டர் சொல்லிட்டு அவங்க வந்து துண்டு போட்டு அது மேல வந்து உட்காந்துட்டாங்க விடாமடியா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட டெடிகேஷன் ஆக்ட் ஆஃப் ரக்ஷிதா யூ வில் கோ டு பிளேசஸ் ஆஃப்டர் திஸ் மூவி. அவ்வளவு பெரிய ஒரு ரெகக்னிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது முக்கியமான ஆர்டிஸ்ட் தான் நம்ம தத்துவ கணேசன்